ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி போக்கியம் சேனல். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து அன்கண்டிஷனல் லவ் பற்றி. இப்போது நம்மக்கிட்ட க்ளோஸாக இல்லாத ஒரு பர்சன் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை ஏதோ தப்பாக பேசுகிறாங்க, நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் ஓகே பரவாயில்ல விட்டுடலாம், அவங்க கிட்டேருந்து விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணிடலாம். அது நமக்கு வந்து ஹர்ட் ஆகாது ரொம்ப பெரிய அளவில். ஆனால் நம்ம கூடவே இருக்கிற ஒரு பர்சன், நம்மளோட லவ்டு ஒன், நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க நம்மளை வந்து ஹர்ட் பண்ணதோ நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லையோ அப்படின்னா அதை நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம்னா கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். ஏன் அவங்க இப்படி பண்ணாங்கன்றது வந்து இருக்கும். அது வந்து அவங்கள விட்டு என்னென்னா நம்மளால் விலகவும் முடியாது. அவங்க நல்ல விஷயங்களும் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க ஈவன்தோ வந்து சரி ஓகே அதுக்கு சாரின்னு நம்ம கேட்டுட்டா கூட நம்மளால் வந்து என்னென்னா அது வந்து ஒரு காயமாகவே இருக்கும். அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, ஏன் வந்து அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்றதை நம்ம யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ் அப்படின்ற அந்த வேர்டு தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ யோசிச்சிங்கன்னா கடவுள் வந்து நமக்கு அன்கண்டிஷனல் தான் லவ் பண்ணுறாங்க. நம்ம தவறுகளே பண்ணியிருந்தாலும் நம்ம கேட்ட விஷயங்களை கொடுக்குறாங்க. இப்போ என்னோடய லைஃப்லாம் எடுத்துக்கிட்டேன்னா நானும் தவறுகள் பண்ணியிருப்பேன். எனக்கு யூனிவர்ஸ் வந்து ஈவன்தோ எனக்கு கேட்ட விஷயங்களை ஸ்டில் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எனக்கு அந்த லவ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதையே நம்ம வந்து மற்றவங்ககிட்ட காமிக்கக்கூடாது. நம்மளோட லவ்டு ஒன்ஸ் கிட்ட நம்ம இந்த அன்கண்டிஷனல் லவ்வை காமிக்கலாமே. நம்ம இந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறோன்னா அவங்க இன்னுமே வந்து அவங்களும் மாறுவாங்க. அது வந்து கடவுளும் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து என்ன சப்போர்ட் அந்த லவ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளோட மைண்ட் என்னென்னா ஃப்ரீ ஆகிடும். நம்மளால் ஹாப்பியாக ஒரு லைஃப்பை வாழ முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஒரே ஒரு சின்ன தாட் மூலமாக. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து திங்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து ஆமாம்ல இப்படி திங்க் பண்ணால் இது கரெக்டாக தான் இருக்கும் போல் தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ஹார்ட் சிம்பிள் வந்து கொடுங்க. அண்ட் வந்து இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணுன்றது வந்து இப்போது இல்லீகலாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் என்ன தவறுகள், மன்னிக்க முடியாத தவறுகள் இருக்குது அப்படின்னா நம்ம விலகி தான் போகணும். அப்படின்னா நம்ம வந்து விலகி போயிடலாம். ஆனால் வந்து அவங்க எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச பர்சன் தான், சில சமயங்கள் என்னை வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கிறது மன்னிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஹர்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக வந்து இருக்கும். நம்ம வந்து கடவுள் மாதிரி வந்து அவங்கள வந்து போனால் போது சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுடலாம். ஓகேவா? சரி ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.